சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறதோட தயவு செஞ்சு இந்த மாதிரி காமெடியாக பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். தேட்டரே வந்துட்டு ஃபுல்லாக அலருதுங்க, அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குங்க. ரேஸ் கத்தி கத்தி சிரிப்பு தான். இந்த மாதிரி படத்தை எடுங்க, நிறைய பேர் எடுங்க. டைட்டில் போட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் சிரிப்போ சிரிப்பு சார். சந்தானம் வாயை திறந்தாலே தேட்டரில் லாப் தர்றாங்க. 13 இயர்ஸ் ஃபீலே இல்லை. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன படம் மாதிரி பயங்கரமாக இருந்தது. 2024 ஃபர்ஸ்ட் ஹிட் ஃபிலிம் வந்து அரண்மனை 4 சுந்தர் சி தான் கொடுத்தாரு. 25லையும் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிட் ஃபிலிம் வந்து சுந்தர் சி தான் கொடுக்குறாரு. படம் ஃபுல்லாக காமெடி தான், ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் மூவி தான். குடும்பங்கள் கொண்டாடும் எம்ஜிகே. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. சந்தான காமெடி வேற லெவலில் இருக்கு. செம்ம என்ஜாய் இருக்கு தேட்டரில். இப்போ வர காமெடி எல்லாம் கிரிஞ்சு மாதிரி ஆயிடுது. பழைய காமெடி செம்மையா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இல்லை பழசாலாம் இல்லை ப்ரோ. கிரிஞ்சு காமெல்லாம் பார்த்துட்டு சந்தான காமெடி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது படம். சூப்பராக இருக்கு படம். ஒரு ½ அன் ஹவர் மனோபாலா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். அப்போயே வந்து தான் இன்னும் நல்லா தான் இருக்கும் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம் படத்தை. மியூசிக் ஓகே தான் ப்ரோ. மியூசிக் அந்த காலத்தோட மியூசிக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. பட் படம் நல்லா தான் இருக்குது. படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு எந்த லேகுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. சந்தான காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறதோட தயவு செஞ்சு இந்த மாதிரி காமெடியாக பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க. என்னால் பேச முடியல, அவ்வளோ ஒரு கத்தி. தேட்டரே வந்துட்டு ஃபுல்லாக அலருதுங்க, அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சந்தானா ஃபுல்லாக கேரியேட் பண்ணி போயிருக்காரு படத்தில். செகண்ட் ஹாஃப் வந்து மனோபாலா கொஞ்சம் சீன்ஸில் வந்துட்டு போயிருக்காரு. அந்த கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் மனோபாலா சார் வேறு லெவலு. அந்த லவ், சென்டிமெண்ட்டு, ட்ராமா, பொலிட்டிக்கலு எல்லாம் மிக்சர் தான் ஒரு மூவி. ஸோ அந்த மூவி வந்துட்டு ஃபீல் குட் மூவியாக இந்த படம் இருக்குன்றது நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். பொங்கல் கண்டிப்பாக வின்னர் தான் இந்த படம். ஃபேமிலி ஜானரில் சூப்பராக இருக்குது இந்த படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்தது, வயிறு குழுங்க சிரிச்சது ரொம்ப நல்லாயிருக்கு. சும்மா அப்படியே ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே வசூல் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அதை விட வயிறு குழுங்க சிரிக்க வைங்கய்யா. இந்த மாதிரி படத்தை எடுங்க, நிறைய பேர் எடுங்க. நீங்கள் வந்து டிஷ்யூன் எடுக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. கதை எழுதுறவங்க கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துங்க, காமெடியை க்ரியேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக காமெடி வந்துடும். காமெடி பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், சந்தானம் காமெடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகுது. எப்படி தான் அந்த ஒரு மூளை வேலை பார்க்கறது தெரியல. சுந்தர் சி எப்படி தான் அவங்களாம் வேலை வாங்கியிருக்காரு தெரியல. இது மாதிரி படம் ரொம்ப மனோபாலா வந்து செத்து போன மரத்துன்னு காமிக்கிறாங்க, நினைவு ஊட்டுற மாதிரி இருக்குது. அவர் செம்மையாக பண்ணி டெட் பாடி எப்படி பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தில் நாகேஷ் பண்ணவர் இல்லையா, அவரை பீட் பண்ணிட்டார் அவர். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம காமெடியாக இருக்குது. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமிநாதனோட காமெடி வேறு ரேஞ்சில் படைய கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் இவர் சந்தானம் வந்து படம் த்ரூ அவுட்டாக காமெடி பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் ஏன் ஹீரோவாக போனீங்க, நீங்கள் காமெடியான பண்ணிங்கன்னா இன்னும் மக்கள் இன்னும் ரசித்து பார்ப்போம். காமெடின்னு ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஹையர் கிரேடு, அது ஏன் அவர் புரிஞ்சுக்கலன்னு தெரில. அவர் இன்னும் வந்து காமெடியனாக வந்தார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து இது மனோபாலாவுக்கு ஒரு ட்ரிபியூட்னா சொல்லலாம். ஏன்னா வேறு ரேஞ்சு காமெடி. எப்படி ரஜினிக்கு ஒரு பாஷா இருந்துச்சோ, இந்த படத்தில் வந்த சீக்வன்ஸில் வந்து மனோபாலாவுக்கு அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் சேட் திங் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அவர் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அவர்லாம் வேறு ரேஞ்சில் போயிருப்பார். அந்தளவுக்கு காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போது பிரபுதேவா பணமாக ஒரு படத்தை நடிச்சிருப்பார்ல, அதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது அதோட பல மடங்கு சூப்பராக இருக்குது. பணமாக நடிச்சிருப்பார், அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாரு. ப்ரோ மதகதராஜா 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஒரு பழைய படம் பார்த்த ஃபீலே கொடுக்கல ப்ரோ. ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு இருக்குமோ அந்த ஸ்க்ரீனிங் இருக்குது ப்ரோ. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் அது குறை சொல்ல முடியாது. ஆனால் படத்தில் மித்தபடி குறை எதுவுமே இல்லை ப்ரோ. எங்கேயுமே லேக் கிடையாது. படம் போட்டதுலேருந்து இன்ட்ரோல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல ப்ரோ. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வந்து கதைக்குள்ளே உள்ளே போகிறக்கு கொஞ்சம் இதாச்சு. அப்புறம் சந்தான சார் தான் அங்கங்கே வந்து ஸ்கோப் பண்ணிட்டே இருக்காரு. மனோபாலா சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் நடிக்கலை, அவர் பணமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், வாழ்ந்திருக்கார் படத்தில். உண்மையாக இல்லை, அவர் உண்மையாக ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. குடும்பங்கள் கொண்டாடும் எம்ஜிகே படம் வந்து சார் காமெடி சார், ஃபுல்லாக காமெடி தான். டைட்டில் போட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் சிரிப்போ சிரிப்பு சார். வயிறு வெளுத்து சிரிச்சா அவங்க எங்கேயா கேள்வி. ரொம்ப நல்லா இருக்குது. சந்தானம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. விசால் சந்தானம் காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சுந்தர் நல்லா வேலை வாங்கியிருக்கார், அருமையாக இருக்கார். சுந்தர் சீப்பா அதான் சார், எல்லாமே இருக்குது, மாறவே இல்லை. சுந்தர் சியும் மாறலை, ரஜினிலையும் அவர் இது பண்ணல, ஏமாற்றம் எல்லாமே இருக்குது. இல்லாமல் அவர் படம் வர்றாரு. டான்ஸ் இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் மனோபாலாவோட காமெடி பயங்கரமாக இருக்குன்றாங்க. லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் சார் காமெடி சூப்பர் சார், அருமையாக பண்ணுறேன். எப்படி தான் அவர் திங்க் பண்ணுறது தெரியல, அருமையாக வந்திருக்கலாம், குறையே இல்லை சார் படம். இப்போ வர காமெடி எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆமாம், தந்தானம் சார்
சந்தானம் மாதிரிலாம் வரணும்னா சார் சந்தானம் வாயை திறந்தாலே தேட்டரில் லாப் தர்றாங்க ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நாள் தரேன். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல என்ஜாய் பண்ணி தான் நான் வந்தேன். சூப்பர், என்ன பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமே, தேடி பிடிச்சி வந்தேன். எல்லாம் சொன்னாங்க 13 வருஷம் படத்துக்கு போயிட்டு போகிறேன்னாங்க. அதெல்லாம் தப்பு. அருமையாக இருக்குது படம், புதுப்படம் மாதிரியே இருக்குது. விசாலை யங் விசாலை நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு ப்ரோ படம். செம காமெடி எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். சுந்தர் சி படம் மாதிரியே இருக்கு அப்படியே பார்க்க. அதோட சூப்பராக இருக்கு ப்ரோ படம். 13 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. காமெடிலாம் பழசா இருக்கா இல்லை? இல்லை சந்தானனால கொஞ்சம் காமெடி நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ எடுத்த படம் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது படம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் படம் பார்த்துட்டு ஃபேமிலி படம் தான் ப்ரோ இது. செம காமெடியாக இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் ஒரு 3 ஹவர்ஸ் இந்த படத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். மக்களுக்கு நிறைய படம் வந்திருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னும் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. 12 வருஷம் முன்னாடி பழைய படம் மாதிரி தெரியல, இப்போ ஜென்ரேஷன் மாதிரி இருக்குது படம். சந்தான காமெடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. விஷால் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். விஷால் சந்தான காமெடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது படம். சாங்ஸ் எல்லாமே சூப்பர். விஜய் ஆண்டி மியூசிக் பெஸ்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறோம் அவர் வாய்ஸ் எல்லாமே. 2 பேர் அஞ்சலி மேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக காமெடி தான், ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் மூவி தான். எல்லாம் ஃபேமிலி இந்த பெஸ்ட் படமாக இருக்கும் இங்கே பொங்கலுக்கு. இப்போ இருக்கிறது இன்னும் அது யோசிக்கல. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு குட் மூவி, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம். குட். உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? படம் சூப்பர் சொல்லுமா, சூப்பர் சொல்லு. ஒரு 2013 ஒரு வர வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு கூட நம்ம அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்தளவுக்கு ஒரு கிளாசிக்கலான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே டோட்டல் டீமே வேறு ரேஞ்சில் போயிருக்கோம். அது எஸ்பெஷலி மனோபாலா வந்து வேறு ரேஞ்சில் கண்டிப்பாக போயிருப்பார் இந்த படம். ஆனால் ரொம்ப ஒரு சேட் பார்ட் என்னென்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே இன்றைக்கி நல்லா ரசிகரமாக தான் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து அந்த கொஞ்சம் பழைய கலர் மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு நோட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு 1-2 டயலாக் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் உள்ளது லைட்டாக இருக்காங்க. பட் ஓவராலாக ஜென்ரல் டயலாக்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக அந்த காலகட்டத்தையும் பெருசாக வந்து தப்பாக காமிக்கல. உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுற படமா இது? கண்டிப்பாக இது பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம். 2024 ஃபஸ்ட்டு ஹிட் ஃபில்ம் வந்து அரண்மனை 4 சுந்தர் சி தான் கொடுத்தாரு. இந்த வருஷமும் 2025லையும் ஃபஸ்ட்டு தமிழ் ஹிட் ஃபில்ம் வந்து சுந்தர் சி தான் கொடுக்குறாரு. இது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் கிளாமர் இருக்குது, கொஞ்சம் டெவலப்மெண்ட் டயலாக்ஸ் இருக்குது. பட் எங்கேயுமே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரே கத்தி சிரிப்பு தான். ஓஹோ, தேட்டரே ஒரு சிரிப்பு தான். நீங்கள் கதை எழுதுறீங்கல்ல, தயவு செய்து உட்காந்து காமெடி கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நல்ல சாங் விஜயகாந்த் படத்து சாங்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படியே உட்காந்து கேட்டுருவோம். ஜாலியாக மனசு ஒரு மாதிரி ஒரு என்னையோ ஒரு பசுமையை பார்த்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இதுலேயும் பாட்டு இருக்குது. பாட்டு நல்லா ஹிட்டாக இருக்குது. கடைசி சாங் வந்து எல்லாம் எஞ்சி வராங்க பார்த்தா யாரும் எஞ்சி வரல. அதுவும் கலக்கிட்டார் பிள்ளை மனுஷன். அவ்வளோ செமையாக இருக்குது. நல்லா இருக்குங்க. இது மாதிரி படம் நிறைய பேர் இனிமேல் எடுங்க. வெட்டு குத்துலாம் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நான் நாளையிலேருந்து கொடுத்த பாருங்கள், இங்கே பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ப்ரோ 13 வருஷம் கழிச்சு வந்த படம் இது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. சந்தானத்தோட காமெடியெலாம் நல்லா இருக்குது. மனோபாலா சார் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைன். அப்புறம் இது வந்து இப்போ வர காமெடி எதுவுமே சரி வர மாட்டேது. ட்ரெண்டில் இருக்கிற காமெடி இந்த பழைய காமெடி ஒர்க் ஆகுதா? நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த சந்தானத்தோட கம்பேக், பழைய காமெடி பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது. ஃபன்ஃபீல்டாக இருக்குது. தரமாக இருந்தது ப்ரோ. சீரியஸாக ஓஜி சந்தானமோட காமெடி வேறு லெவல். படம் ஃபுல்லாக காமெடி தான். பயங்கரமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கரமாக இருந்தது. பழைய படம் கொஞ்சம் டல்லாக இருக்கணும்னு பார்த்தா கலர் கிரேடிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆனால் 13 இயர்ஸ் ஃபீலே இல்லை. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன படம் மாதிரி பயங்கரமாக இருந்தது ப்ரோ. சீரியஸாக ப்ரோ அந்த ஓஜி சந்தானா தான் ப்ரோ. காமெடி தான் பயங்கரம் ப்ரோ. ஃபுல்லாக காமெடி தான் படம் ஃபுல்லாக. அதுவும் செகண்ட் ஹாஃபில் மனோபாலா சந்தானம் பயங்கரமான காமெடி இருந்தது ப்ரோ. சீரியஸாக படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. காமெடி சீன்ஸ்லாம் செம்ம ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் மல்டி கேஸ்டோட இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. நல்லா இருக்குது படம். ஆனால் ஒர்த்து தேட்டரில் பார்க்க. இப்போ கூட இது நல்லா ரீச் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்டோரி காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டோரிலாம் இப்போ கூட ஒர்க் அவுட் ஆகும். நல்ல கண்டென்ட்டு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் வேணால் பார்க்கலாம். எல்லாருக்கும் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக
லாஃபபிளாக இருக்குது, யாருன்னா பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டு எல்லா ஏஜ்லேயும் எல்லா குரூப்பும் பார்க்கலாம். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், இப்பயும் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. நான் சொன்னா சரி ஸ்பாயில் ஆயிடுமோ தான் சொல்லாமல் இருக்கேன். மனோபாலா காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு.